ஃபேண்டம் யூஸ் பண்ணியிருக்கோம் 2000 FPS. அது ஒரு செகண்டுக்கு 2000 ஃப்ரேம்ஸ் போகும். ஃபுட்பால் ஃபைட் இருக்கு, அதுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக அந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. நான் ஃபஸ்ட்டு லேடி ஓரியன்ட் ஆக்ஷன் மூவி வந்து விஜய் சாந்தி மேடம் தான். பொன்மோர்லாம் கேட்க முடியாது, அவங்க அப்பயே சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க டைமிங் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. நீங்க வந்து தெலுங்கு மூவிக்கும் தமிழ் மூவிக்கும் பார்க்குற டிஃபரன்சஸ் ஏதாவது இருக்கா as a cinematographer-ஆ? தெலுங்கு எல்லாம் ஃபேண்டசி ஷார்ட்ஸ் இருக்கு, ரியலிஸ்டிக்லாம் பண்ண முடியாது. தெலுங்கு வாண்டடாக கேட்பாங்க, எப்படி வேணும் அப்படி வேணும். ஸோ இது ரியலாக இருக்காது சார் அப்படின்னா, நோ வி வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ். தெலுங்குல வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். தமிழில் வந்து நம்ம எல்லாமே நேச்சுரல். ஆடியன்ஸ் ரொம்ப இப்போல்லாம் தெரியும், ஆடியன்ஸ் ரொம்ப எஜுகேட்டடாக இருக்காங்க, முதல்ல மாதிரிலாம் இல்லை. நிறைய கேமராமேன்ஸ் வந்து ஷூட் பண்ணும்போது டிஐல பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பார்த்துக்க முடியாது, என்னன்னா இருக்கிறது தான் வரும். ஸோ இப்போல்லாம் ஸ்பாட் கலரிங் வந்தாச்சு. இப்போல்லாம் ஹை அண்ட் பட்ஜெட் மூவிஸ்லாம் ஸ்பாட் கலரிங் தான். அங்கேயே டைரக்டர் ஃபைனல் பண்ணுவார், நீங்கெல்லாம் ஏமாற்ற முடியாது, டிஏல பார்த்துக்கலாம், அங்கேயே டிசைட் ஆயிரும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. கேப்டன் வந்து டெக்னீஷியனை மதிக்கிற மாதிரி யாரும் மதிக்க மாட்டாங்க. தெலுங்கு சினிமால வந்து பட்ஜெட் ஜாஸ்தியா வந்து அலோகேட் பண்ணுவாங்க, salary வைஸும் ஜாஸ்தியா இருக்கும், அது உண்மையா? உண்மைதான். ஓகே, உண்மைதான், ஒரு 10 மடங்கு அதிகமா இருக்கும். பவி, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. தவசி, 1977, யோகிடா போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் எஸ்கே பூபதி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? குட், நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்க 2 பேரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். யோகிடா மூவி வந்து ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. படத்தோட கேமராமேன் நீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? படம் ரிலீஸ்னா ஒரு சந்தோஷம் தான். ஓகே. ஸோ அந்த சந்தோஷம் இருக்கு நமக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதே இப்பெல்லாம் பெரிய இதாக இருக்கு. ஸோ ஆஸ் அ கேமராமேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் படம் 2026ல ஒரு ரிலீஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் மூவி இல்ல 2026ல. எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா படத்துக்கு யோகிடாக்கு? நைஸ் ரெஸ்பான்ஸ். ஏன்னா இது ஃபுல்லி ஆக்ஷன் மூவி, தட் டூ ஹீரோயின் டூயிங் ஆக்ஷன். ஸோ தட் இஸ் த குட் ரெஸ்பான்ஸ் வி காட். ஸோ அதில் ஹீரோயினும் ரொம்ப கஷ்டப்பட்டு, சாய் தன்ஷிகா தான் ஹீரோயின். அவங்க நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காங்க, ஜஸ்ட் லைக் தட் இது பண்ண முடியாது. ஸோ ஷீ ஹேட் அ லாட் ஆஃப் ட்ரைனிங். அவங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் கற்றுருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைட்ஸ், கராட்டே எல்லாமே அவங்களுக்கு தெரியும், கிக் பாக்ஸிங் எல்லாமே கற்றுருக்காங்க ப்ராப்பராக. கற்றுட்டு இந்த படத்தில் எல்லா சீனுக்கும் அவங்க ரொம்ப சப்போர்ட். எங்களுக்கு அதிக டேக்ஸ்லாம் கிடையாது, ஒரு மானிட்டர் ஒரு டேக், அந்த மாதிரி நல்லா பண்ணாங்க, ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ யோகிடா படத்துல நீங்க எப்படி சார் கேமராமேனா உள்ள வந்தீங்க? ப்ரொடியூசர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ அவரு நம்மக்கிட்ட கேட்டே இருந்தார், ஏதோ ஒரு டைரக்டர் சப்ஜெக்ட் நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அப்போது கௌதம் கிருஷ்ணான்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு, அவர் வச்சு, ஸோ ஃபஸ்ட்டு கதையெல்லாம் டிசைட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீட்டிங் அபவுட் தி டைரக்டர், அவர் என்ன படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டு, ப்ரொடியூசரோட பிளாட் தான் இது. ஸோ தெலுங்குல வந்து விஜய் சாந்தியம் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் நாங்கள் எடுத்து இது பண்ணோம். ஸோ தமிழில் வந்து கிட்டத்தட்ட ஆஃப்டர் அ லாங் பிரேக் நாங்கள் இப்போ உங்களை தமிழ் சினிமாவில் மறுபடியும் பார்க்குறோம். இந்த படத்துக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க சார்? மெயின்லி high-end cameras like Harry and Red, Gimbal, அதெல்லாம் ஜிமி ஜிப், ட்ரோன்ஸ், லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. முதல்லலாம் ஒன்லி கேமரா இருந்தால் போதும், ஃபிலிம் கேமரா. இப்போல்லாம் சப்போர்ட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது டு டூ த டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ், மூமெண்ட் ஷார்ட்ஸ்க்கு அண்ட் ஃபார் ஏரியல் ஷார்ட்ஸ், ஃபார் ஹை ஆங்கிள் ஷார்ட்ஸ்க்கெலாம் ட்ரோன் தேவைப்படுது. அந்த மாதிரி நிறையா நாங்கள் இதில் ஃபேண்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். 2000 FPS, அது ஒரு செகண்டுக்கு 2000 ஃப்ரேம்ஸ் போகும். ஓகே. அந்த கேமராலாம் இதில் ஒரு ஃபுட்பால் ஃபைட் இருக்குது, அதுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக அந்த கேமரா யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ எந்தெந்த மாதிரியான ஷார்ட்ஸ்க்கு எந்தெந்த மாதிரியான கேமராலாம் வந்து தேவைப்படும் சார்? சரி, மோஸ்ட்லி நவடேஸ் என்னென்னா ஹை ஸ்பீட், ஒரு ஆக்ஷனை சஸ்டைன் பண்ணுறோம், ஒரு ஆக்ஷனை நிறுத்தி காமிக்கிறதுக்கு ஹை ஸ்பீட் கேமராஸ் தேவைப்படுது. நார்மலாகவே சீனில் நிறையா யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஆக்ஷனில் வந்து 600 ஃப்ரேம்ஸ் எல்லாம் நான் சர்வசாதாரணமாக பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேமராஸ் இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. மெயின்லி ஃபேண்டம் அண்ட் ரெட்டில் கூட 600 போகுது. ஹை ரெசல்யூஷன், இப்போல்லாம் ரெசல்யூஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால வி ஹாவ் டு டிபெண்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்.
Okay. அண்ட் லென்சிங் அந்த மாதிரி அண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் கேட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே அவங்க அரேஞ்ச் பண்ணி தந்துட்டாங்களா சார், இல்லை ஏதாவது காம்ப்ரமைசஸ் இருந்ததா? இருக்கு, பட்ஜெட்டில் இருக்கும், காம்ப்ரமைஸ் இல்லை, பட்ஜெட் இருக்குல்ல, ம். இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் பிளான் பண்ண முடியும். இப்போ எக்யூப்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா ரெண்ட் பண்ணால் ப்ரொடியூசர் வில் லாஸ் லாட் ஆஃப் மணி இல்லை. ஸோ இந்த ஆக்ஷனுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட், 5 நாள் ஷூட்டிங் இவ்வளோ தான் பட்ஜெட்டுன்னு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம we have to rent the equipment. இந்த படத்துல வந்து கேமராலாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் கேமரா தான் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. சோ பட்ஜெட் வந்து நீங்க வந்து கோட் பண்ண பட்ஜெட்டுக்கு வந்து அந்த கேமராஸ் எல்லாமே கிடைச்சிடுச்சா? ஏன்னா நீங்க வந்து as a cinematographer ஒரு பட்ஜெட் கோட் பண்ணுவீங்கல்ல. பட்ஜெட்டுக்கு மேலே தான் நம்ம கொடுப்போம். எப்பயுமே ப்ரொடியூசருக்கு ஒரு பட்ஜெட் கொடுப்போம், நாங்கள் ரெண்டலில் நாங்கள் ஜாஸ்தியாக தான் எடுப்போம். அது பில்லு கடைசியாக தானே வரும், அதனால நாங்கள் அப்படி தான் பண்ணுறது. ஸோ இதுக்கும் நாங்கள் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், அவர் ஒன்றும் இன்டர்ஃபியர் ஆகலை. ஸோ எங்களுக்கு தேவையான கேமராஸ் 3 கேமராஸ், ஒரு ஆக்ஷன்னா 3 கேமரா, ஒன்று ஜிமி ஜிப்பில் இருக்கும், ஒன்று ட்ராக்கில் இருக்கும், ஒன்று டெலியில் இருக்கும். அந்த மாதிரி 3 கேமராஸ் அட் அ டைம். திருப்பி திருப்பி எடுக்க முடியாதுல்ல ஆக்ஷனை. ஒரு தடவை பண்ணால் 3-4 வியூஸில் எடுக்கணும். ஒரு வைட் ஆங்கிள், ஒரு மிட் ஷாட்டு, ஒரு டைட் க்ளோஸு, ஒரு டாப் ஆங்கிள், அந்த மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ணால் தான் வி கெட் ஆப்ஷன் எடிட்டிங்கில். நவடேஸ் அப்போல்லாம் ஃபில்ம் எடிட்டிங் வந்து ரொம்ப லேட் ஆகும், இப்போல்லாம் டிஜிட்டல் எடிட்டிங்னால வி நீட் லாட் ஆஃப் ஷார்ட்ஸ் டு கட் வெரி ஃபாஸ்ட் பேஸ். அதுக்காக நம்ம 3-4 கேமரா யூஸ் பண்ணுறோம். அண்ட் யோகிடா வந்து ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். அண்ட் சாய் தன்ஷிகா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். எந்த ஒரு பர்டிகுலர் ஃபைட் சீன் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது சார்? அது ஃபுட்பால் ஃபைட் இருக்குங்க, அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். வேரியேஷன் ஆஃப் சன்லைட்டு, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அண்ட் லொக்கேஷன் சப்போர்ட்டிவாக இல்லை, அது ஒரு ஓப்பன் கிரவுண்டு. ஸோ நமக்கு வந்து ஓப்பன் கிரவுண்டில் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஸோ அதுதான் கொஞ்சம் டெக்னிக்கலி ஐ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் அண்ட் டிஃப்ரெண்ட் நிறையா டேக்ஸ் எடுக்கணும். வெயிட்டிங் ஃபார் சன்லைட், க்ளவுட் வந்துடும், சன்லைட்காக வெயிட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் டிலே ஆச்சு. அது 5 days பிளான் பண்ணோம், அது 7 days ஆச்சு அது. அண்ட் அதே மாதிரி உங்களோட கெரியரில் நீங்கள் நிறையா வந்து ஆக்ஷன் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விஜயகாந்த் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விஜய் சாந்தி மேமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ யோகிடா படத்தில் வந்து சாய் தன்ஷிகா அவர்கள் வந்து எவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ஆக்ஷன் பேஸ்டு ரோலுக்கு? நான் ஃபஸ்ட்டு லேடி ஓரியன்ட் ஆக்ஷன் மூவி வந்து விஜய் சாந்தி மேடம் தான். ஸோ அவங்கக்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்னென்னா 1 மோர்லாம் கேட்க முடியாது, அவங்க அப்பயே சீனியர் ஆர்டிஸ்ட். பட் ஆனால் அவங்க ரொம்ப கோஆப்ரேட்டிவ். விஜய் சாந்தி வந்து அதே மாதிரி 1 மோர்லாம் எடுக்க முடியாது நம்ம. ஸோ அவங்க டைமிங் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அம்மாக்கிட்டையும் நான் பார்த்தேன். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு விஜய் சாந்தி மேடம். அந்த ஹார்ட் ஒர்க்கு, ஃபைட்டில் டைமிங் முக்கியம், பொசிஷனிங், லேண்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அம்மாவும் ட்ரெயின்னால எனக்கு எந்த சிரமமும் இல்லை. ஷீ இஸ் மோர் கோஆப்ரேட்டிவ். அண்ட் யோகிடா படத்துக்காக ஏதாவது ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா சார்? இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது படங்களில் பண்ணாதது, ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், ஒரு கலர் டோன் ஆகட்டும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக? டோனிங் இருக்குது, ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ஒரு டோன் இருக்குது. நான் சொன்னேன்ல ஃபுட்பால் ஃபைட்டு, அதுக்கு வந்து ஒரு மாதிரி லோ கான்ட்ராஸ்ட் ஃபீலு. ஸோ ரொம்ப சேச்சுரேஷன்லாம் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட் லுக் அது மாதிரி கொடுத்துருக்கேன். அது ஏன்னா அந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இட்ஸ் அ க்ரஷ், அந்த ஸ்டோன் க்ரஷிங் ஏரியாவில் அந்த ஃபைட் நடக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரே ஸ்டோன் கொடுத்துருக்கோம். கிளைமேக்ஸ் வந்து இட்ஸ் இன்டு ஃபயர். ஸோ அது ஒரு மாதிரி வார்ம் ஃபயர்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸ்பார்க்கு, ஃபயர் எல்லாம் கிளைமேக்ஸ் ஃபைட்டில். அதுக்கு வந்து ஒரு வார்மி ஸ்டோன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் ஒரு லுக் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த ஃபுட்பால் ஃபைட் வந்து அந்த லொக்கேஷன் எனக்கு பெருசாக வந்து கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்க. பட் யோகிடா படத்தில் வேறு எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணும்போது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, பட் அந்த லொக்கேஷன் ஆகட்டும், வெதர் எனக்கு பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியான ஏதாவது பர்டிகுலர் சீன்ஸ்? கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரு ருயின்ட் ஃபேக்ட்ரி, இட்ஸ் அ பெரிய ஷெட்டு, பட் லைட் லீக் இருக்கும், க்ளோஸ்டு இருக்காது, சன்லைட் லீக் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் லொக்கேஷன் கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அங்கே வந்து எனக்கு ரொம்ப ஃபோட்டோகிராஃபி வைஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த உள்ளெல்லாம் நாங்கள் ஃபயர் பாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம், பெட்ரோல் பாம்ஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம். அதுக்கு ரொம்ப அந்த வார்ம் லுக்கு,
கன் ஃபைட்டு கூட இருக்குது அதில். ஓ கன் ஸ்பார்க்ஸ்லாம் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபைட். அண்ட் அதே மாதிரி யோகிடா படத்துக்கு எந்தெந்த லொகேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணீங்க? மெயினாக அரௌண்ட் கோயம்புத்தூர் தான். ஓ அரௌண்ட் கோயம்புத்தூர் அதுதான் பேஸு. ஸோ கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நாங்கள் லொக்கேஷன் பார்த்தோம். எங்களுக்கு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சுது. அங்கே தான் ஒரு 30 days பண்ணோம் ஹெவி ஷெட்யூல். அதுக்கப்புறம் சென்னை ம் அண்ட் வி டிட் இன் ஃப்ளோர்ஸ் அண்ட் ஆல். அதே மாதிரி நீங்கள் நிறைய வந்து தெலுங்கு மூவிஸ் தான் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் வந்து தெலுங்கு மூவிக்கும் தமிழ் மூவிக்கும் பார்க்குற டிஃப்ரென்சஸ் ஏதாவது இருக்கா ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபரா? தெலுங்கு எல்லாம் ஃபேண்டசி ஷார்ட்ஸ் இருக்கும். ரியலிஸ்டிக்லாம் பண்ண முடியாது தெலுங்குல. வாண்டடாக கேட்பாங்க எப்படி வேணும் அப்படி வேணும். ஸோ இது ரியலாக இருக்காது சார் அப்படின்னா நோ வி வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ். தெலுங்கில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். தமிழில் வந்து நம்ம எல்லாமே நேச்சுரல். ஆடியன்ஸ் ரொம்ப இப்போல்லாம் தெரியும். ஆடியன்ஸ் ரொம்ப எஜுகேட்டடாக இருக்காங்க. முதல்ல மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் தான், விஷுவலாக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். பட் தெலுங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தெலுங்கில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, லைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ செட்டப் வைஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு வந்து வாஸ்ட். ஓகே. தமிழ் வந்து நம்ம தமிழில் மோஸ்ட்லி ரியலிஸ்டிக் லொக்கேஷன், ரியலிஸ்டிக் சப்ஜெக்ட்ஸ். தெலுங்குல வந்து டிஃப்ரெண்ட்டாக அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். பிரம்மாண்டமா எதிர்பார்ப்போம். பிரம்மாண்டம். மோஸ்ட்லி நிறைய செட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆமாம். யோகிடா படத்துக்கு ஏதாவது செட் போட்டிருக்கீங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட்டு பார் செட் போட்டோம். அது ஒரு பார் செட்டப்பில் ஃபைட்டு. ஸோ அதுக்கு வந்து செட்டு யூஸ் பண்ணோம். நிறையா ஃபர்னிச்சர்ஸ், பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணோம். அண்ட் யோகிடா படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா டைரக்டர், ப்ரொடியூசர்லாம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? ஏன்னா உங்களோட விஷன் தான் வந்து ஸ்க்ரீன்ல வந்திருக்கும்ல. நிறைய ரிவ்யூஸ் இருக்கு. எனக்கு வந்து கேமரா சைடு தான் பெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ரிவ்யூஸ்லாம் சினிமாட்டோகிராஃபி இஸ் பெஸ்ட், சப்போர்ட்டிங் த மூவின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறமா திருப்பி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறது எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா நீங்கள் வந்து டீச்சிங் சைட் போயிட்டீங்க. ஸோ திருப்பி வந்து கேமராவை பார்த்து ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு வர்றது வந்து எப்படி இருந்தது? அது ஒன்றும் சேஞ்சஸ்லாம் இல்லைங்க. டீச்சிங் ஃபேஸ்லேருந்து திருப்பி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரெகுலராக நான் கமர்ஷியலாக பண்ணுறது தான் நான் டீச் பண்ணுறேன். ப்ராக்டிக்கல் சினிமாட்டோகிராஃபி வி ஆர் டீச்சிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. தியரி இருக்கும், தியரி எல்லாரும் படிக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக பண்ணவங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இப்படிலாம் இருக்கணும். லைட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் இருக்கிற மாதிரி லைட்டிங் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுதான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறோம். இப்போ ப்ராக்டிக்கலாக அப்படின்னா எப்படி சார் ஷூட் லொகேஷனுக்கு டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவீங்களா? வி ஹாவ் ஃப்ளோர்ஸ், ஏசி ஃப்ளோர் இருக்குது எங்களுக்கு. அங்கே எல்லாமே கமர்ஷியல் லைட்ஸ், ஆரி, அலெக்ஸா எல்லா கேமராஸ் இருக்குது. ரெட் இருக்குது, வி ஹாவ் சோனி, இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ரெகுலராக டீச் பண்ணுறோம். ஸோ கேமராமேன்லேருந்து இந்த டீச்சர் ஜேர்னி வந்து எப்படி நடந்துச்சு? ஸோ கொஞ்சம் கேப் வரும்போது இல்லை ஷூட்டிங் அப்போ கேப் வரும்போது நான் யோசித்தேன், ஏன் சும்மா இருக்கணும், நம்ம தெரிஞ்சதை சொல்லித்தரலாம். நியூ இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு என்னுடைய நாலேஜ் யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி தான் நான் பண்ணேன். பட் டீச்சிங் ஆல்சோ கிவ்ஸ் அ எஜுகேஷன். டீச்சிங்னா நான் ப்ரிப்பேர் பண்ணணும், சும்மா பண்ண முடியாது. நெக்ஸ்ட் படிக்கிற மாதிரி தான். நீங்க வந்த புதுசுல இருந்த சினிமா, அப்ப இருந்த அந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸ், அப்ப இருக்கிற கேமரா டெக்னாலஜிக்கும் இப்பைக்கும் என்ன மாதிரியான வாஸ்ட் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? டிஜிட்டல் சேஞ்ச் ஓவர், ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் சேஞ்ச் ஓவர். டிஜிட்டல் ஃபிலிம் டு டிஜிட்டல் சேஞ்ச் ஓவர் ஆனது வந்து எங்களுக்கு மெயினாக ரெசல்யூஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமராஸ், நிறைய பிராண்ட்ஸு, லாட் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக சொல்லணும்னா சோனி, ஆரி அண்ட் ரெட் சினிமா எல்லாமே இருக்குது. இப்போது ஃபியூஜி ஃபில்ம் ஆல்சோ இன்ட்ரடியூஸ்டு 8K கேமரா, எட்டர்னான்ட்டு. இன்றைக்கி தான் நாங்கள் அது ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நிறையா கேமராஸ் இருக்குது. இன்றைக்கி டிஃப்ரெண்ட் லைன், ஒரு ஃபுல்லாக ஒரு 6-7 பிராண்ட்ஸ் இருக்குது சினிமா எடுக்கிறதுக்கு. ஸோ அப்போ அப்படி இல்லை, ஒரே ஆரிஃப்ளெக்ஸ் இல்லைன்னா ஆட்டன், அந்த மாதிரி பேனாவிஷன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள், ஒவ்வொரு எபிசோடுக்கு தகுந்த மாதிரி கேமராஸ் நீங்கள் பிளான் பண்ணலாம். நிறைய கேமராமேன்ஸ் வந்து ஷூட் பண்ணும்போது டிஐல பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பார்த்துக்க முடியாது. என்னென்னா இருக்கிறது தான் வரும். ஸோ இப்போல்லாம் ஸ்பாட் கலரிங் வந்தாச்சு. இப்போல்லாம் ஹை அண்ட் பட்ஜெட் மூவிஸ்லலாம் ஸ்பாட் கலரிங் தான். அங்கேயே டைரக்டர் ஃபைனல் பண்ணுவார். நீங்கள்லாம் ஏமாற்ற முடியாது, டிஏல பார்த்துக்கலான்னு. அங்கேயே டிசைட் ஆயிரும். இது வரலன்னா திருப்பி ரீலைட் பண்ணணும், திருப்பி ரீஷூட் பண்ணணும். ஸோ டைரக்டர்ஸ் ஆல்சோ இப்போ ரொம்ப நாலேஜபிள் ஆகிட்டாங்க. ஸோ கலர் கரெக்ஷன் ஆன் செட். அண்ட் இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்துட்டா இந்த ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு சார். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஒன்றும்
எங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் ஏஐ. சப்போர்ட்டிவாக தான் இருக்கு. அது வந்துட்டனால ஆட்களுக்கு எதுவும் வேலை இல்லாமல் போயிருமோ அப்படின்ற மாதிரி அதை டேக் ஓவர் பண்ணி. அது வந்து எங்கன்னா சாஃப்ட்வேரில் ஏஐ சப்போர்ட் பண்ணும், ஹார்ட்வேரில் என்ன ஏஐ பண்ண போகுது, நான் லைக் பண்ணுவேன். ஓகே, இல்ல சினிமோட்டோகிராஃபில வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, எவ்வளோ பெனிஃபிஷியலா இருக்கு? சினிமாட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ப்ரீ விசுவலைசேஷன் அங்கெல்லாம் ஏஐ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது லைட்டிங் கொடுக்கும், ஓகே என்ன மாதிரி இந்த சீனுக்கு எப்படிலாம் லைட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆர்டிஸ்ட்டை வந்து லுக் டெஸ்ட் எடுக்கிறோம், நம்ம காஸ்டியூம் எல்லாம் போட்டு ஸ்னாப்ஸ் எடுக்கிறோம் இல்லை வீடியோ எடுக்கிறோம், அதை நீங்கள் ஏஐ சாஃப்ட்வேரில் போட்டு அதை எப்படி லைட்டிங் பண்ணுறது, செட்டு வந்து ஸ்டில்ஸ் எடுத்து செட் டிசைன் வந்து 3Dயில் அனிமேட் பண்ணிவிட்டு அது எப்படி. ஸோ இதெல்லாம் ஒரு க்ரூவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏஐ. எனக்கு இந்த மாதிரி லுக் வேணும், ஸோ ஷார்ட் இங்கேருந்து இப்படி போகும், எல்லாமே ப்ரீ விஷ் பண்ணிடுவோம். அதுக்கு தான் ஏஐ தேவைப்படுது. ஓகே, அதே மாதிரி யோகிடா படத்தில் ஏதாவது ஏஐ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை மேடம், அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் இன்னும் நம்ம வரல. ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபில்ம் வருது, அது ஃபுல்லி விஎஃப்எக்ஸ் ஓரியன்ட் மூவி, அதுக்கு தேவைப்படும். அண்ட் யோகிடா படத்தை பற்றியும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அந்த கேமரா பற்றியெல்லாம் பேசணும் சார். அப்படி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனோன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். கேப்டன் சாரோட அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லா ஹீரோ ஒரு சைடு, அவர் ஒரு சைடு. நான் ஒர்க் பண்ண எல்லா ஹீரோ ஒரு சைடு, அவர் ஒரு சைடு. ஸோ அவர் பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அவரே பர்சனலாக ஃபோன் பண்ணுவார், படத்துக்கு கூப்பிடுவார், இந்த படம் டேட்ஸ் கேட்பார், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம் நாங்கள். ஓகே, ஸோ அவர் டெக்னீஷியன் ரொம்ப மரியாதை கொடுப்பார். கேப்டன் வந்து டெக்னீஷியனை மதிக்கிற மாதிரி யாரும் மதிக்க மாட்டாங்க. சூப்பர். ஸோ ஒரு வார்த்தை கூட இதாக பேச மாட்டார். ஸோ அவர் கோபம் இருக்கும், பட் டெக்னீஷியன் மேலே எந்த கோபம் வராது. ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நரசிம்மா படத்துல நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த படம் வந்து எவர் கிளாசிக் மூவில. அது ஒரு நாள் ஒரு 1500 ஜூனியர் ஆர்டிஸ்டோட ஒரு சீன் இருக்கு கோயம்புத்தூர்ல, அவர் அரெஸ்ட் பண்ற மாதிரி சீன். ஸோ க்ரௌடு 1500 பீப்புள், ஒரு பிரிட்ஜு மாதிரி ஸ்லோப் இருக்கும், அதில் ஷார்ட் வச்சுருக்கோம். அது அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு 5:45 ஆயிடுச்சு, சன் டவுன் ஆயிடுச்சு, லைட் போயிடுச்சு. எடுக்கிறது ரிஸ்க்கு தான். அப்போ ஹீரோ கிட்ட சார்கிட்ட சொன்னேன், விஜயகாந்த் சார்கிட்ட, இது ரிஸ்க்காக இருக்குது கேப்டன், என்ன பண்ணலாம், நீங்கள் எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம வரலன்னா நம்ம வி வில் டூ ரீஷூட் அப்படின்னு சொன்னார். பட் அது அவர் கொடுத்த அந்த கான்ஃபிடென்ட்டில் ஷூட் பண்ணோம். பண்ணி வி புஷ் ப்ராசஸிங் பண்ணோம், ஒரு 2 ஸ்டாப்ஸ் பண்ணி அந்த சீன் ப்ளசண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஒன்றும் தெரில. ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் கொடுப்பார் டெக்னீஷியனுக்கு. நம்ம ஐயோ வராதா என்ன பண்ணுறது அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஓகே, பண்ணுங்க எதனாலும் அவர் தைரியம் கொடுப்பாரு எந்த இதுக்கும். எதிர்பார்த்தீங்களா படம் இவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், நரசிம்மா மூவி வந்து வேற லெவலாக ஒரு சக்ஸஸ் கொடுக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன் கதை கேட்கும் போதே நான் வந்து அப்போ தெலுங்குல இருந்து ஃபர்ஸ்ட் மூவி தமிழுக்கு வரேன். தமிழில் நான் பண்ணவே இல்லை, தெலுங்குல அப்பயே ஒரு 25 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன். ஓ, தமிழ் பண்ணலையே அப்படின்ட்டு நான் எனக்கு ஒரு இருந்தது அப்போது. ஸோ அந்த மூவி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன், கதையும் நல்லா இருந்தது. அது வந்து எல்லா சிட்டிஸும் பண்ணோம் நாங்கள், டெல்லி, கல்கட்டா, ட்ரிவேண்ட்ரம், ஹைதராபாத், எல்லா சிட்டிலையும் ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அது ரொம்ப ட்ராவலிங், அது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு ஆக்ஷன். டெல்லி இந்தியா கேட் இருக்குல்ல, அது முன்னாடி ஒரு ஃபைட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த படம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தேன். நீங்கள் வந்து செட்ஸில் எப்படி இருப்பீங்க சார்? உங்களுக்கு கோவம்லாம் வந்துச்சுன்னா யார் மேலே காட்டுவீங்க? எஸ்பெஷலி வந்து ஏதாவது ஆர்டிஸ்ட் நிறைய டேக் எடுக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? செட்டில் கோவம் வராமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸ்ட்ரெஸ் நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து பஸ்ட் பண்ணிங்கன்னா அதுதான் கோபம். செட்டில் நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக வேலை வாங்குறோமோ ஈஸியாக வேலை நடக்கும். இப்போ டைரக்டரும் டென்ஷன் ஆவார், நம்மளும் டென்ஷன் ஆனோன்னா அங்கே இட்ஸ் அ கன்ஃபியூஷன் ஆன் த மேன் பவர் கமாண்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒர்க்கை சாஃப்டாக கொண்டு போகிறது தான் என்னோட பாலிசி. நீங்கள் வந்து தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ தமிழ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணாத லாங்குவேஜஸ் இருக்கா சார் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக? பண்ணாத லாங்குவேஜ் வி ஹாவ் சின்ன சின்ன லாங்குவேஜ் இருக்குது. சின்ன லாங்குவேஜ்னால் கம்மி படங்கள் எடுக்கிற லாங்குவேஜ், அங்கெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப லோ பட்ஜெட் இருக்கும். இந்த போஜ்புரி இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் வந்து பெங்கால் மூவிஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து கதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், டெக்னிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது.
ஸோ அங்கெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. நான் இதே ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் தீஸ் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். ஓகே, பட் ஆஃப்டர் ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் இப்போ தமிழ் சினிமாக்குள்ள மறுபடியும் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கா? இந்த ஆர்டிஸ்டோட நான் ஒர்க் பண்ணும், இந்த ஹீரோவோட நான் ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆசைகள்? இல்லை, ஆசைனா நெக்ஸ்ட் ஐ ஆம் கோயிங் டு பிளானிங் டைரக்ஷன். டைரக்ஷன். ஓகே, அது இருக்கு எனக்கு. ஆக்ஷன் மூவி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டைமில் ப்ரொடியூசர்லாம் செட் ஆனால் அந்த டைமில் எந்த ஹீரோ நமக்கு காண்டாக்டில் இருக்காங்களோ அவங்கள வச்சு. கதைலாம் ரெடியா இருக்கா? என்ன மாதிரி கதைக்களம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃபண்டு தான். இல்ல, ஃபண்டுக்கு கதை அப்புறம் ரெடியா இருக்கா உங்க மைண்ட்ல? கதை என்ன நாளைக்கே வரும். இன்னைக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா நாளைக்கே கதை. அண்ட் அதே மாதிரி தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் மூவியே நரசிம்மா சூப்பர் டூப்பர் ஹிட். அப்ப நிறைய மூவிஸ் பேக் டு பேக் வந்துட்டே இருந்துச்சா சார் அந்த ஒரு ஹிட்டுக்கு அப்புறமா தமிழ்ல? நிறைய வந்துச்சு அப்புறம் அப்படியே தெலுங்கு போனேன். ஓகே. அப்புறம் ஒரு 125 days கட்கம்னு ஒரு மூவி, அது ரவி தேஜாவோட மூவி. அதை தவசி முடிஞ்சோடனே இமீடியட்டா ஐ பாஸ்ட் ஆன் டு அதை தெலுங்கு. ஓகே. அது ஹிட் மூவி. அங்க அப்படியே போச்சு. அப்புறம் 2-3 வருஷம் அப்புறம் தமிழ், இப்படியே நம்ம சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். பட் ஆக்சுவலா நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா ரெண்டையும் கம்பேர் பண்ணா தெலுங்கு சினிமால வந்து பட்ஜெட் ஜாஸ்தியா வந்து அலோகேட் பண்ணுவாங்க, சேலரி வைஸும் ஜாஸ்தியா இருக்கும். அது உண்மையா? உண்மைதான். ஓகே. உண்மைதான். ஒரு 10 மடங்கு அதிகமா இருக்கும். அதுலயே வந்து ரொம்ப ஹபாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருவோம். ஆமா ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 30 years சினிமாட்டோகிராஃபரா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க சார். இந்த டைரக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு ஆசை எங்க சார் அது ஆரம்பிச்சது? இல்ல, ஒரு கிராஃப்ட் ரொம்ப நாளா பண்றோம்ல. இப்போ நாங்க எல்லா டைரக்டருக்கும் நாங்க தான் சப்போர்ட் பண்றோம். டிஓபி தான் சப்போர்ட் பண்றோம். ஆமா. மேஜர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மூவிஸ்லயும் டிஓபியோட சப்போர்ட் இருக்கிற மாதிரி தான் டிஓபி செலக்ட் பண்ணுவாங்க. எல்லா டைரக்டர், எவ்ரி டைரக்டர் நீட்ஸ் எ டிஓபி சப்போர்ட். அவர் டைரக்டர் வந்து கதை, வசனம் அதெல்லாம் இன்வால்வ், மேக்கிங் எப்படியெல்லாம் ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது அதில் இருப்பார். நாங்கள் ஷார்ட் மேக்கிங்கில் இருப்போம். ஸோ இது ஒரு டீம் ஒர்க். ஸோ எந்த அளவுக்கு டைரக்டர் டேலண்ட்டாக இருக்கிறோ டிஓபியும் டேலண்ட்டாக இருந்தால் தான் ஒரு ஈக்குவலாக செட்டில் வந்து ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ வி நோ ஹவு டு மேக் எ சீன். ஒரு கதை வந்து என்னோட கதையாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே, நான் கதை வாங்கிக்கலாம். கரெக்ட். ஸோ ஹவு டு ஹேண்டில் எ ஸ்டோரி, அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது, அதை எப்படி ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரது எல்லாம் நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ டைரக்ஷன்னா வந்து எந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது? தெலுங்குவா தமிழ்லையா? இல்லை, பை லாங்குவேஜ் தான் பெஸ்ட். ரெண்டுமே ஒர்க் பண்ணிட்டீங்க. ஆமாம், பை லாங்குவேஜ் தான் பெஸ்ட். அப்போ நீங்கள் டேரக்டராக இருக்கீங்கன்னா அப்போ சினிமாட்டோகிராஃபி யார் சார் பண்ணுவா? டெஃபினட்டாக அன்னைக்கு யார் நமக்கு ஸ்பீக்கில் இருக்காங்களோ, நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க விஷுவலாக, ஸோ அவங்கள நம்ம ஹையர் பண்ணிக்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே உங்களுக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டாப் கேமராமேனாக இருக்கிற உங்களோட அசிஸ்டன்ஸ் யாராவது இருக்காங்களா? ஏன் தெலுங்குல இருக்காங்க. சிவேந்திரான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஹனுமான் ஒரு படம் வந்துச்சுல்ல, ஆமாம் ஆமாம், அவரு பீக்கில் இருக்காரு. ஸோ நிறையா மூவி. அப்புறம் வந்து ஈஸ்வர் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. எல்லாம் தெலுங்குல தான் இருக்கிறாங்க. தெலுங்குல பிஸியா இருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஃபுல்லா சினிமாட்டோகிராஃபர் அங்க ஒர்க் பண்ணிட்டீங்க. டீச்சிங் இது எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க? அட் அ டைம்ல வருமா இல்ல இதுவும் அதுவும் எப்படி அந்த ஷெட்யூலை எப்படி பிரிக்கிறீங்க சார்? ஆக்சுவலி மெயினா இங்க ஆட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம வீக்கெண்ட்ஸ்ல பண்ணிக்கிறோம். 5 days தானே நம்ம. ஆமா, 5 days தான் போகிறோம் டீச்சிங்க்கு. ஃபுல்லாக நான் டீச் பண்ண மாட்டேன், எனக்கு கீழே ஃபேக்கல்ட்டிஸ்லாம் இருக்கிறாங்க. மேஜர் போர்ஷன்ஸ் நான் பண்ணுறேன். ப்ராக்டிக்கல்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மேனேஜ் பண்ணிக்கலாம். லீவ் போட்டுரும். இப்போ பிஸி ஷெட்யூல் இருந்தால் ஒரு 10 நாள் லீவ் போட்டுக்கலாம், அந்த மாதிரி. இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு, குட் ஆர் பேட். நாங்கள் 2 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுப்போம், நாங்கள் கேள்விகள் கேட்போம். அந்த விஷயத்தில் நீங்கள் குட்னா குட்னு காமிக்கணும், பேட்னா பேட்னு காமிக்கணும். ஆரம்பிச்சிடலாமா? ஸோ எஸ் சார், இதுதான் குட் பேட். கேட்குற கேள்விகளுக்கு குட்னா குட்னு இப்படி சைடில் காமிக்கணும், பேட்னா இப்படி காமிக்கணும். ஆரம்பிச்சிடலாமா? ஸோ நீங்கள் வந்து ஒரு சூப்பரான சினிமோட்டோகிராஃபர்னு தெரியும், ஒரு ஆக்டராக நீங்கள் குட்டா பேடா? ஆக்டராக பேடு தான். ட்ரை பண்ணியிருக்கீங்களா சார்? பண்ணியிருக்கேன். ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. படங்கள் ஏதாவது? படங்கள் ஒன்றும் பண்ணல. அண்ட் இப்போ நீங்கள் டேரக்டராக வர போறீங்க. ஸோ இப்போதைக்கு டேரக்டராக நீங்கள் குட்டா பேடா? டேரக்டர் ஐ எம் குட். குட். ஓகே. அண்ட் அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் சர்வைவலுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும்ல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பணம் வந்து சேமிக்கிறதுல, ஃபுல் சேவிங்ஸில், மணி சேவிங்கில் நீங்கள் குட்டா பேடா? எல்லாமே இப்படிதான். மணி சேவிங் இல்லையே, மணி சேவிங் பண்ண மாட்டோம். ஓகே, செலவாயிடும். ஓகே. இது சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சேவிங் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. அதே மாதிரி நீங்கள் சிங்கிங்கில் குட்டா பேடா சார்? சிங்கிங்லாம் நமக்கு தெரியாது மேடம். ஃபிட்னஸ், இந்த மாதிரி ப்ராப்பராக ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபிட்னஸ் கான்ஷியஸாக நீங்கள் குட்டா பேடா? ஃபிட்னஸ் இருக்காது, பட் டயட் கான்ஷியஸ். அப்போ குட்டு தான். குட். ஓகே சார். டிரைவிங்ல நீங்க குட்டா பேடா சார்? டிரைவிங் குட். குட்டா. அண்ட் அதே மாதிரி ஃபேமிலியோட ஒரு ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி பாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லலாம் குட்டா பேடா? குட்.
Good-ஆ? குட் ஓகே. அதே மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங்ல குட்டா பேடா சார்? டிசிஷன் மேக்கிங் குட் தான். ம். டிசிஷன் மேக்கிங் இருந்தால் தானே நம்ம வளர முடியும். ஓகே. இல்லைன்னா நம்ம இவ்வளோ நாள் சஸ்டைன் ஆக முடியாது. ஒரு அட்வைசஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க Advice சார். அந்த அட்வைஸை நீங்க ஏத்துக்கிறதுல நீங்க குட்டா பேடா? ஐ வில் டிசைட் ஏற்றுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதே ஒரு குட்டு தானே. ஓகே. குட்டு தான். அப்ப நீங்க மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பீங்களா சார்? குறைச்சிக்கிட்டேன் இப்போ. ஓகே. அட்வைஸ் யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. ஓகே. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த ஆர்டிஸ்டோட அந்த பாண்டை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்றதுல குட்டா பேடா? குட் குட். குட். இப்போ வரைக்கும் ஆர்டிஸ்டோடலாம் க்ளோஸா இப்போ இருக்கீங்களா சார்? வரலும் இருக்கோம். நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாம் பிரியாமணி மேடம் 2 படம் பண்ணியிருக்கேன் அவங்களோட. என்னென்ன மூவி சார்? தமிழில் ஆறுமுகம், தெலுங்குல ஒரு மூவி ரொம்ப பேக்கில். ஓகே. தெலுங்குல ஒரு துரோனான்னு ஒரு படம். ஓகே. துரோனா. சோ அந்த மாதிரி ஆர்டிஸ்டோடலாம் பாண்ட் எப்போதுமே இருக்கும். எங்கே பார்த்தாலும் நமிதா கூட 2 படம் பண்ணியிருக்கேன். ஓ. ஸோ எங்கே பார்த்தாலும் நல்லா பேசுவாங்க. ஓகே. ஸோ இப்படி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறதை தாண்டி லைக் ஃபேமிலி வைஸாக நாங்கள் எப்போவுமே ஒரு டச்லேயே இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஆர்டிஸ்ட் யாராரு சார் இருக்காங்க? ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இப்போ அந்த அளவுக்குலாம் நம்ம ப்ரொஃபஷனலா தான். ப்ரொஃபஷனலாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குட் ஆர் பேட் செக்மெண்ட் வந்து ரொம்ப அருமையாக முடிஞ்சிடுச்சு. ஹானஸ்டா நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. தேங்க்யூ சார். அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேனாக இருந்திருப்பீங்க. பார்த்தா உங்கள் படத்துலேயே அவங்க வந்து நடிக்க வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா சார்? நிறைய மூவிஸ் இப்போ நம்மளே சஜஸ்ட் பண்ணுறோம்ல. ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ யார் போடலாம் அப்படிலாம் கேட்கும்போது நம்ம சொல்லுவோம் இந்த பொண்ணு நல்லா. அப்போ எந்த ஹீரோயினோட ஒரு தீவிரமான ஃபேன் நீங்கள்? எல்லா ஹீரோயினுக்கும் நம்ம ஃபேனாக இருக்கணும். அப்போ தான் அவங்கள பட் வந்து ஏதாவது அழகா பர்டிகுலர் ஆமாம். பட் பர்டிகுலர் சாய்ஸஸ் இருக்கும்ல சார், நான் இவங்களோட பயங்கரமான ஃபேன். இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லா ப்ராஜெக்ட்டும் வரும்போது அந்த ஹீரோயின் நமக்கு வந்து ஃபேன், அந்த ஹீரோயினுக்கு நம்ம ஃபேனாக இருக்கணும். அதுதான் நம்ம பாலிசி. அண்ட் அதே மாதிரி நீங்க பண்ண படங்கள்ல இந்த மூவிக்கு வந்து பார்ட் 2 இருந்ததுனா சூப்பரா இருக்கும்னா எந்த மூவி? பார்ட் 2 லாங் பேக் தெலுங்குல ஒரு படம் பண்ண அந்தபுரம்னு, அது பார்ட் 2 பண்ணக்கூடிய கதை. ஓகே. கட்கம் ஆல்சோ பார்ட் 2 பண்ணலாம். அதில் நிறைய செக்மெண்ட் இருக்கு, எடுத்து பண்ணலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ல சார் நீங்க பார்த்து வியந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி எந்த படத்துல இருந்தது? நிறைய இப்போ வர்றது எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. எல்லா டிஓபிஸும் நவ் டெக்னாலஜி சப்போர்ட்டாக இருக்கு. லாட் ஆஃப் மூவிஸ் ஆர் கம்மிங் அவுட் வித் அ குட் சினிமாட்டோகிராஃபி. அதே மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட் சார் அவங்க வந்து நீங்கள் சினிமாட்டோகிராஃபி பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா இந்த 5 படங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி எனி 5 இல்லை, மூவிஸ்? நான் பொதுவாக ரோஜர் டெக்கின்ஸ்னு இருக்காரு. அவர் ஏஎஸ்சி அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சினிமாட்டோகிராஃபர். ரோஜர் டெக்கின்ஸ் அவர் படங்களை பாருங்க அப்படிதான் நம்ம சொல்கிறோம். அவர் படங்கள் இன்னைக்கு எல்லா ஜேர்னர்லையும் இருக்கு. ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் படங்களை பார்த்து கற்றுக்குங்க. ஸோ அதை ரிப்ளிகேட் பண்ணுறோம். அந்த கிளாஸில் வந்து ஒரு சீன் அவர் பண்ணியிருக்கிற சீனை நம்ம கிளாஸில் வந்து அவங்க ரிப்ளிகேட் பண்ணணும். லைட்டிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ உங்களை மாதிரி ஒரு பெரிய சினிமோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்களே நிறைய பேர், அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி, சினிமோட்டோகிராஃபி பற்றி. வளரும் சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்கு நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்குறோன்னா, நிறைய படங்கள் பாருங்கள், நிறைய படிங்க. புக்ஸ் எல்லாம் இப்போ யாரும் படிக்கிறதே இல்லை. ஸோ டெக்னிக்கல் ஓரியன்ட் சினிமாட்டோகிராஃபி புக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் படித்து ஸோ உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கணும். ஒன்லி பார்க்குறதுல மட்டும் இல்லாமல் ஹவு டு ஆப்ரேட் என்ன, இட்ஸ் ஆல் ஃபிசிக்ஸ் சயின்ஸ் ஓரியன்ட் டெக்னாலஜி. ஸோ படிக்கணும். படித்தா உங்கள் கலை வளரும். ஓகே, அதுதான் நம்ம அட்வைஸ். பட் ஒரு ப்ரொஃபஸராக நீங்கள் எப்படி சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லை எப்படி சார் நீங்கள் ரொம்ப ஜாலியாக? ஜாலி தான். இப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கல்ச்சர் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அவங்களோட கலந்து தான். திடீர்னு இன்றைக்கி வரமாட்டானுங்க, நாளைக்கு நேரமாக வந்துடுவானுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்களோடையே போகிறது தான் நல்லது. சரி, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பீங்கல்ல, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது என்ன சார் மிஸ் பண்ணுறீங்க? சார் நான் அந்த காலத்தில் நான் படிக்கும்போது இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு அந்த டிஃப்ரென்சஸ் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, நீங்கள் படிக்கும்போது அது எப்படி இருந்தது? நாங்கள் படிக்கும்போது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி. எங்களுக்கு அந்தளவுக்கு சாய்ஸஸ் இல்லை. மெயினாக சொல்லணுன்னா, நான் அன்றைக்கி படிக்கும்போது ஒரு ஸ்டில் கேமரா வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இங்கே அவைலபிள் கிடையாது. இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். எல்லாமே மணி தான் வேணும். கோப்ரோ இல்லை ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா சோனி எதாவது வாங்கணுன்னா ஆன்லைனில் ஃபோனில் மணி தான் இருக்கணும். அன்றைக்கி மணி இருந்தாலும் எனக்கு கிடைக்காது. வி ஹாவ் டு இம்போர்ட். ஓகே, அந்த அட்வான்ஸ்மெண்ட்லாம் அப்போ இல்லை. இப்போ வந்து இட்ஸ் கூகுள் சப்போர்ட்டிங் நாலேஜுக்கு. அப்போல்லாம் படிக்கணுன்னா லைப்ரரி போகணும். நமக்கு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் கிடையாது. இப்போல்லாம் ஈஸியாக இருக்குது. இந்த ஜென்ரேஷன் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் அதே மாதிரி சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம்லலாம் மானிட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்திருக்காதுல்ல. மானிட்டர் இல்லாமல் டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன டேக்ஸ் எடுக்கிறீங்களோ அதை பார்த்துட்டு ஓகேன்னு நீங்கள் சொல்கிறது தான் இருக்கும். பட் இப்போ வந்து நல்லா அட்வான்ஸ்மெண்ட் வந்து மானிட்டரை பார்த்துட்டு இந்த டேக் ஓகே, இந்த டேக் ஓகே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ஆக்சுவலாக எப்படி பார்க்குறீங்க? நான் Black and Whiteல ஸ்டார்ட் பண்ணேன் சினிமாட்டோகிராஃபி. ஓ ஓகே. நான் வந்து படிக்கும்போது என்னுடைய டிப்ளமோ படம் வந்து Black and White ஃபிலிமில் தான் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே அட்வர்டைஸிங் எல்லாம் போய் வந்துட்டு இருக்கும்போது 2000 வந்து வீடியோ அசிஸ்ட் வந்துச்சு டைரக்டர்ஸ்க்கு. பட் அதுக்கு முன்னாடிலாம் ஒன் மேன் ஆர்மி, நம்ம என்ன சொல்கிறோமோ அது. பட் எப்போ மானிட்டர் வந்துச்சோ அந்த இப்போ கிரிக்கெட் மாதிரி 4 அம்பையர் 5 அம்பையர் வந்து ஆமாம் அந்த மாதிரி என்னென்னா ஒன் மோர் நிறைய போகுது, ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆகுது. ஸோ திருப்பி அதை போட்டு பார்க்குறது, ஆர்டிஸ்ட்லாம் வந்து போட்டு பார்க்குறது, கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிருக்கு. ஓகே ஓகே. ஸோ டூ மெனி டேக்ஸ் பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல். என்னென்னா நிறைய டேக்ஸ் பண்ணுறாங்க, பெட்டர்மெண்ட்னு. பட் ஆனால் கடைசி ஃபர்ஸ்ட்ல எடுத்த டேக் தான் போடுவாங்க. ஓகே. ஸோ அவங்களே அதை பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். ஆமாம், எப்போ வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஒன் மோர் போகிறாங்களோ அந்த எனர்ஜி குறைஞ்சிட்டே இருக்கும். 5வது டேக்கில் ஃபர்ஸ்ட் டேக்கில் எடுத்த எனர்ஜி இருக்காது. ஓகே. ஸோ நிறைய ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் என்னென்னா ஃபர்ஸ்ட் டேக் தான் அவங்களுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. மேஜர் ஆர்டிஸ்ட் வந்து மானிட்டர் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆர்டிஸ்ட்டு பார்க்கவே மாட்டாங்க. நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, பார்க்க மாட்டாங்க. ஸோ ஐ எம் ஓகே, நீங்கள் ஓகேனா ஐ எம் ஓகே, அப்படி தான் வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஆர்டிஸ்ட் எல்லாமே கூட மானிட்டரில் பார்த்துட்டு ஒன் மோர் நான் பெட்டராக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ டைரக்டர் வந்து ஒரு ஒன் மோர் கேட்குறாரு அப்படின்னா அது ஓகே, லைக் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான எமோஷன்ஸ் வந்திருக்காது, அதுக்காக ஒன் மோர் கேட்குறாருன்னா ஓகே. பட் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க பண்ணதே மானிட்டரில் பார்த்துட்டு எனக்கு ஒன் மோர் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறேன்னு சொல்லும்போது ஒரு சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் திரும்ப அதை ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் கடுப்பாகுமா, எப்படி இருக்கும்? இல்லை, அது வந்து நம்மளுடைய டியூட்டி பண்ணி தான் ஆகணும். பட் டைரக்டர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு இது ஓகே, எனக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சு போதும்னு சொல்கிறாங்க. நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து நெக்ஸ்ட் டேக் போகலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு மூவியில் வந்து ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட டேரக்டர் சினிமோட்டோகிராஃபருக்குள்ளே தான் கெமிஸ்ட்ரி வந்து வேற லெவலாக இருக்கணும், அப்போ தான் வந்து சூப்பராக வந்து அவுட்புட் வரும். அது உண்மையா? உண்மை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஆமாம், டைரக்டர் கேமராமேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அந்த ஷூட்டிங் நல்லா போகும். நிறைய படங்கள் வந்து கேமராமேன் அவுட் ஆகிறாரு. ஆமாம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், அது பிகாஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் எந்த டேரக்டரோட உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்து 100% ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார்? திருப்பி இந்த டேரக்டரோட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேனா எந்த டேரக்டர் சொல்வீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் தான் கிருஷ்ணவம்சி தான். கிருஷ்ணவம்சி, அவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. ஓகே. ஸோ ரொம்ப நாலேஜபிளான டைரக்டர். அவர்கிட்ட தான் நான் கம்ஃபர்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியெல்லாம் வந்து இருக்கு, அவருக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ ராகவேந்தர் ராவ் இஸ் அ சீனியர் டைரக்டர், அவரு நல்ல கம்ஃபர்ட்டு. சுரேஷ் கிருஷ்ணா சார் நல்ல கம்ஃபர்ட் கொடுப்பாரு தமிழில். அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன சார் இருக்குது லைனப்பில்? இந்த 2026 என்ன நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்ககிட்ட? வெப் சீரிஸ் இருக்கு தெலுங்குல, ஒரு 3 வெப் சீரிஸ். அப்புறம் ஒரு சிவன் பற்றி ஒரு கதை, தெலுங்கு தான். அது ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் விஎஃப்எக்ஸு. அது இப்போ பைப்லைனில் இருக்குது, அது அபவுட் டு டேக் ஆஃப். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப யதார்த்தமாக நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பற்றி எங்களோட ஷேர் பண்ணிங்க. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார், தேங்க்யூ. ஜெயா டிவி நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி.